வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய நகைக்கடன் தள்ளுபடி வரப்போகுதுங்கிற ஒரு செய்தி ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஆமா, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் இதுதான் பேச்சு. கரெக்ட். இது சம்பந்தமா நீங்க எங்ககிட்ட ஒரு யூடியூப் வீடியோ, அப்புறம் ஒரு முக்கியமான நாளிதழோட தலையங்கம், அதோட ஒரு பொருளாதார நிபுணரோட சில ட்வீட்ஸையும் பகிர்ந்திருக்கீங்க. ஆமா, இதுல என்ன சுவாரஸ்யம்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி பேசுது. அதுதான் அந்த யூடியூப் வீடியோ கண்டிப்பா தள்ளுபடி வருது, தேதியை குறிச்சு வச்சுக்கோங்கன்னு பட்டாசு கொளுத்துது. ஆனா அந்த தலையங்கமும் இதெல்லாம் மாநிலத்துக்கு உண்மையிலே நல்லதான்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ம், சோ இது உண்மையா, வெறும் வதந்தியா, இல்ல திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு செய்தியா? வாங்க இந்த ஆதாரங்களை வச்சு இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடுகள் இருக்கு. வெறும் கூட்டுறவு வங்கிகளோட நிக்க போறதில்ல. ஓ அப்படியா? ஆமா, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரியான பெரிய பொதுத்துறை வங்கிகளுக்கும் தள்ளுபடி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ஆனா நீங்க அனுப்புன அந்த பொருளாதார நிபுணரோட ட்வீட் இது நிர்வாக ரீதியா எப்படி சாத்தியம்னு ஒரு அடிப்படையான கேள்வியை முன்வைக்குது. அதேதான். நாம இன்னைக்கு இந்த தகவலோட நம்பகத்தன்மையையும், ஒருவேளை இது உண்மையானா அதோட தாக்கம் என்னவா இருக்குங்கிறதையும் தான் பார்க்க போறோம். கரெக்ட். சரி, முதல்ல அந்த வைரல் வீடியோ சொல்ற மையமான விஷயத்துக்கு வருவோம். 5 சவரனுக்கு குறைவான எல்லா நகைக்கடனும் தள்ளுபடி செய்யப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க போறதா அதுல சொல்றாங்க. ம், இருங்க, இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. ஒருவேளை ஒருத்தர் 10 சவரனுக்கு கடன் வாங்கியிருந்தா அதுல 5 சவரன் மட்டும் தள்ளுபடி செய்யப்படணும் அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது 5 சவரன்ங்கிற அந்த வரம்பு இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டுல நடுத்தர ஏழை குடும்பங்களோட சராசரி நகை இருப்ப மனசுல வச்சு நிர்ணயிக்கப்படுறது வழக்கம். அதுல ஆச்சரியம் இல்ல. சரி, ஆனா 10 சவரனுக்கு 5 சவரன் தள்ளுபடிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். எப்படின்னு கொஞ்சம் வளர்க்க முடியுமா? அதாவது ஒருத்தரோட கடன் 2 லட்சம் ரூபாய்னா அதுல 1 லட்சம் ரூபாய அரசாங்கம் ஏத்துக்கும்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்த தள்ளுபடியில எல்லாம் தகுதியான கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பகுதி தள்ளுபடிங்கிற கான்செப்ட் வங்கிகளுக்கு கணக்கு பார்க்கறதுல இருந்து அதை செயல்படுத்துறது வரைக்கும் ஒரு பெரிய தலைவலிய கொடுக்கும். அந்த வீடியோ இதை ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுது. அது மட்டும் இல்ல, ஆகஸ்ட் 2025க்குள்ள கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி பொருந்தணும். அதுக்கு பிறகு வாங்குற கடனுக்கு இது கிடையாதுன்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. ஆமா, அதையும் நான் கவனிச்சேன். இந்த மாதிரி ஒரு தேதியை குறிப்பிடுவது மக்களை அவசர அவசரமா கடன் வாங்க தூண்டாதா? இது ஒரு விதமான மொரல் ஹெசார்ட் இல்லையா? அதாவது தள்ளுபடி கிடைக்கும்னு தெரிஞ்சே கடன் வாங்குற மனநிலையை இது உருவாக்காதா? நிச்சயமா உருவாக்கும். இதுதான் இந்த மாதிரி அறிவிப்புகள்ல இருக்கிற பெரிய ஆபத்து. ஒரு காலக்கெடுவை அறிவிக்கும் போது அது வரைக்கும் கடன் வாங்காதவங்க கூட, ஓ, ஒரு வாய்ப்பு கிடைக்குது நாமளும் பயன்படுத்திக்கலான்னு தேவையில்லாம கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அது எப்படி சரிபார்க்கப்படும்? அந்த வீடியோல சரிபார்ப்பு பணிகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கடன் வாங்கின எல்லாரோட லிஸ்டையும் எடுத்து அவங்க தகுதியானவங்களான்னு செக் பண்றாங்களாம். ஆனா தகுதினா என்ன? ஆமா, அதுதான் முக்கியம். வருமான வரம்பா, இல்ல ஏற்கனவே ஏதாவது அரசு சலுகை வாங்குறவங்களா? அந்த முக்கியமான விவரம் அந்த வீடியோல இல்ல. இதுதான் ஒரு யூடியூப் செய்திக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த 5 சவரன் காலக்கெடு எல்லாத்தையும் தாண்டி என்ன நிஜமாவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம், இந்த தள்ளுபடி எந்த வங்கிகள்லாம் வரப்போகுதுன்னு அவங்க சொல்ற லிஸ்ட் தான். அதுதான் இந்த முழு விஷயத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. கரெக்ட். வழக்கமா கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்ல தான் இந்த மாதிரி தள்ளுபடி வரும். ஆனா இந்த முறை 8 பொதுத்துறை வங்கிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க்னு பெரிய வங்கிகளோட பேர்லாம் அடிபடுது. ஒரு மாநில அரசு இதை எப்படி செய்ய முடியும்? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. இதுதான் அந்த வீடியோவோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. நாம அடிப்படையை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. கூட்டுறவு வங்கிகள் பெரும்பாலும் மாநில அரசோட கட்டுப்பாட்டுல இயங்குற நிறுவனங்கள். அதனால மாநில அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து அந்த வங்கிகளுக்கு உத்தரவிட முடியும். அந்த நஷ்டத்தை மாநில அரசே ஏத்துக்கிட்டு அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொடுத்துடும். ஓ, சரி சரி. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆகட்டும், இவையெல்லாம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பொதுத்துறை வங்கிகள். ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டுதல் படி இயங்குறவ. அப்போ மாநில முதலமைச்சர் அவங்களுக்கு நேரடியா உத்தரவிட முடியாதா? முடியாது. அவங்களுக்கு வேண்டுகோள் தான் வைக்க முடியும். ஒருவேளை மாநில அரசே இந்த தள்ளுபடி தொகையை முழுசா அந்த வங்கிகளுக்கு கொடுத்துட்டா வங்கிகள் அதை ஏத்துக்கலாம். அப்படியா? ஆமா,
உதாரணமா ஒரு 10,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யணும்னா அந்த முழு தொகையையும் தமிழ்நாடு அரசு அந்த பொதுத்துறை வங்கிகளுக்கு செலுத்தணும். அப்போ வங்கிகளுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா இது பெரிய சுமையா இருக்குமே. ஆமா, ஏற்கனவே 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கிற ஒரு மாநில அரசுக்கு இது எவ்ளோ பெரிய நிதிச்சுமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ இந்த முக்கியமான நடைமுறை சிக்கலை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப இது 2026 தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதியா இருக்கலாம் இல்லையா? அந்த வீடியோவிலேயே திமுக அமைச்சர்கள் மத்தியில இது பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆட்சியை தக்க வைக்க இது ஒரு உக்தின்னு. நிச்சயமா இது ஒரு அரசியல் உக்தியா பார்க்கப்படலாம். தேர்தல் அரசியல்ல இது இயல்புதான். ஆனா அறிவிக்கிறது ஒண்ணு, அதை செயல்படுத்துறது இன்னொன்னு. அது உண்மைதான். கூட்டுறவு வங்கிகள்ல தள்ளுபடிங்கிறது ஒரு சாதாரண அறிவிப்பு. ஆனா பொதுத்துறை வங்கிகளையும் சேர்க்கறதுங்கிறது ஒரு கேம் சேஞ்சர் அறிவிப்பு. ஒருவேளை மத்திய அரசோட இணக்கத்தோட ஒரு சிறப்பு நிதி ஒப்பந்தம், அதாவது MOU மூலமா இதை செய்ய முயற்சி செய்யலாம். ஆனா மாநில மத்திய அரசு உறவுகள் இருக்கிற நிலையில இது எவ்வளவு தூரம் சாத்தியம்ங்கிறது பெரிய கேள்விக்குறி. அந்த வீடியோல சொல்ற இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். மக்கள் இந்த மாதிரி தள்ளுபடியை எதிர்பார்த்து அதிகமா நகைக்கடன் வாங்குறாங்கன்னு. அது உண்மைதான். ஒரு தள்ளுபடி வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு மக்களின் நிதி நடவடிக்கைகளே மாற்றி அமைக்குது. இது ஒரு சுழற்சி மாதிரி தெரியுது. அரசு அறிவிக்குது, மக்கள் கடன் வாங்குறாங்க, அப்புறம் தேர்தலுக்காக அரசு தள்ளுபடி செய்யுது. ஆனா நீங்க அனுப்புன அந்த நாளிதழ் தலையங்கம் இந்த சுழற்சியை ரொம்ப கடுமையா விமர்சிக்குதே. இலவசங்களும் தள்ளுபடிகளும் மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்கும்னு அதுல தெளிவா எழுதியிருக்காங்க. ஆமாம், அந்த தலையங்கம் ஒரு முக்கியமான பொருளாதார கண்ணோட்டத்தை முன்வைக்குது. ஒரு தள்ளுபடி திட்டத்துக்கு ஆகிற செலவு, உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய்னு வச்சுக்கிட்டா, அந்த பணத்தை வச்சு எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டலாம், ஆமா, எத்தனை மருத்துவமனைகளை தரம் உயர்த்தலாம், எத்தனை உள்கட்டமைப்பு திட்டங்களை கொண்டு வரலான்னு அது கேள்வி எழுப்புது. கரெக்ட். ஒரு பக்கம் உடனடி நிவாரணம், இன்னொரு பக்கம் நீண்ட கால வளர்ச்சி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் ஒவ்வொரு அரசும் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஒரு தள்ளுபடி அறிவிப்புங்கிறது வெறும் ஓட்டு வங்கியை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்ல. அது மாநிலத்தோட அடுத்த 10 வருஷ வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவு. சரி, இது எல்லாமே கேட்க ஒரு பக்கம் ஆசையாவும் இன்னொரு பக்கம் குழப்பமாவும் இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி, இதெல்லாம் எப்ப நடக்கும்? அந்த யூடியூப் வீடியோல இதுக்கும் 2-3 காலக்கெட்டு சொல்றாங்க. ஆமா, அதுவும் இருக்கு. ஒன்னு வர்ற 17ஆம் தேதின்னு சொல்றாங்க. அது ரொம்ப சீக்கிரமா தெரியலையா? இன்னைக்கு 12ஆம் தேதி, இன்னும் 5 நாள்ல இவ்ளோ பெரிய அறிவிப்பு சாத்தியமா? அந்த 17ஆம் தேதிங்கிறதெல்லாம் யூடியூப் வீடியோக்களோட ஒரு உத்தி. ஒரு அவசர உணர்வையும் பரபரப்பையும் உருவாக்க அவங்க பயன்படுத்துறது. அதை நாம சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. ஓ, சரி சரி. ஆனா அதுல சொல்ற மத்த 2 காலக்கெடுகள் கவனிக்க வேண்டியவை. ஒன்னு ஜனவரி 2025, அதாவது பொங்கல் சமயத்துல ஒரு நல்ல செய்தியா இதை கொடுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. இல்லனா உறுதியா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இது நிறைவேற்றப்படும்னு கணிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப யதார்த்தமான கணிப்பா தெரியுது. தேர்தலுக்கு 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ முன்னாடி இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரதான் அதோட அரசியல் பலனை முழுமையா அறுவடை செய்ய உதவும். இது ஒரு கணக்கு தான். அப்போ நாம பாக்குற இந்த வீடியோ நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே கசிய விடுதா, இல்ல வெறும் யூகங்களை வச்சு ஒரு பரபரப்பு உருவாக்குதா? ரெண்டுக்கும் நடுவுல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திட்டம் நிச்சயம் அரசாங்கத்தோட பரிசீலனையில் இருக்கலாம். அது சம்பந்தமான சில தகவல்கள் வெளியே கசிஞ்சிருக்கலாம். ஓஹோ. அந்த மாதிரி அரைக்குறையா கசிஞ்ச தகவல்களை வச்சு கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து இந்த மாதிரி வீடியோக்கள் உருவாக்கப்படுது. அதனாலதான் இதுல 5 சாவரன், பொதுத்துறை வங்கி மாதிரி சில உண்மையான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனா 17ஆம் தேதி அறிவிப்பு, முதலமைச்சர் உத்தரவு மாதிரி நம்பகத்தன்மை இல்லாத மிகைப்படுத்தல்களும் இருக்கு. அப்போ நாம என்னதான் நம்புறது? நாம எப்பவுமே அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் இத ஒரு சாத்தியக்கூறா மட்டும்தான் பார்க்கணும். ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த கலந்துரையாடல ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்போ சுருக்கமா சொன்னா, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 5 சாவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட ஒரு வலுவான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல நிறைய ஆனால் இருக்கு. ஆமா, முதல் ஆனால் இது பொதுத்துறை வங்கிகளையும் உள்ளடக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி நடந்தா அது இந்தியாவிலே ஒரு முன்னோடி திட்டமா இருக்கும். ஆனா அதுக்கு நிறைய சட்டம் மற்றும் நிதி சிக்கல்கள் இருக்கு. சரி, இரண்டாவது ஆகஸ்ட் 2025 மாதிரி ஒரு காலகட்டமும் தகுதியானவங்களை சரிபார்க்கும் முறையும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதாவது கடன் வாங்கின எல்லோருக்கும் இது கிடைச்சிடாது. ஆக அந்த யூடியூப் வீடியோ சொல்ற மாதிரி இது ஒரு சுலபமான நேரடியான விஷயம் இல்ல.
அதுக்கு பின்னாடி அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம்னு நிறைய அடுக்குகளும் சிக்கல்களும் இருக்கு. நாம அதை புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. இந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான சிந்தனையை நமக்கு விட்டுட்டு போகுது. நாம இந்த திட்டத்தோட அரசியல், பொருளாதார தாக்கத்தை பத்தி விரிவா பேசணும். ஆனா இது சமூக ரீதியா ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு தற்காலிக நிவாரணமா இல்லாம ஒரு வாடிக்கையான சுழற்சி முறையிலான அரசியல் எதிர்பார்ப்பா மாறிடுச்சா? இது நேர்மையா மாசம் மாசம் கஷ்டப்பட்டு வட்டி கட்டி கடனை திருப்பி செலுத்துற கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்திய சொல்லுது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பொறுமையா இருந்தா தள்ளுபடி கிடைக்கும், அவசரப்பட்டு கட்ட வேண்டாங்கிற மனநிலையே இது உருவாக்காதா? இந்த கடன் கலாச்சாரம் ஒரு சமூகமா நம்ம எங்க கொண்டு போய்விடும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.